இப்படியாக அந்த ஞான செய்திகளை தொடர்ந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே வந்து சேர்க்கிற அந்த பொறுப்பிலே இருந்தவர்கள் தங்கைக்குரிய ஷேக்மார்கள். அவர்களில் நம்முடைய காதிரியா, சிஸ்தியா, நக்ஷபந்தியா, சுஹரவர்தியா, சனூசியா என்கிற 5 சில்சிலா, இந்த சில்சிலாவினுடைய ஒரு மாபெரும் நாயகராக விளங்கியவர்கள் அல்லாமா குத்துபேதவாலம் ஹதரத் ஹாஜே ஹாஜா கான், ஹாஜா ஹபீபுல்லா ஷா சிஸ்தி, காதிரி, நக்ஷபந்தி, சுஹரவர்தி வ சனூசி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ். தமிழகத்தில் தென்னார்காடு மாவட்டத்தில் காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் இந்த மாவட்டங்களிலே பிறந்தவர்கள், இந்த பகுதியிலே பிறந்து இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள், அரசு பணிகளிலே இருந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் மூலம் அவர்கள் செய்த மாபெரும் சேவை என்னவென்று சொன்னால், அவர்கள் அரசு பணியிலே இருந்த காரணத்தால் ஒவ்வொருவரையும் தேடி தேடி சென்று அரசு பணிகளிலே இருந்தவர்கள், ஆலிம்கள், இன்னும் யார் இந்த ஞானத்திற்கு தகுதியானவர்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய இதய பார்வையின் மூலமாக அறிந்து கொண்டு அவர்களையெல்லாம் தேடி சென்று அவர்களிடத்தில் அமர்ந்து அந்த ஞான ரகசியங்களை பகிர்ந்து கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலே சென்றாலும் அங்கே இவர்களுடைய ஹாஜா ஹபீபுல்லா ஷா சிஸ்தி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களுடைய முரீதுகள், அவர்களுடைய கலீஃபாக்கள், அவர்களுடைய ஏதாவது ஒரு வழித்தொடர் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாபெரும் மகத்தான ஞான புரட்சி செய்த மகான் என்று சொன்னால் ஹாஜா ஹபீபுல்லா ஷா கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள். இவர்கள் ஆலிம் இல்லை. ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோமே, அதாவது ஆலிம் என்கிற இந்த ஞானம் இருக்கிறதே, இது ஒரு குறிப்பிட்ட அளவு, ஹவுது தண்ணீரை போல. ஆனால் இல்முல் லதுன்னி என்கிற இந்த ஞானம் இருக்கிறதே ஊற்று தண்ணீர் போல ஊன்று கொண்டே இருக்கும். ஆலிம் என்கிற ஞானம் ஒரு முந்தைய காலம், நீங்கள் வேண்டுமானால் பார்க்கலாம், முந்தைய காலங்களில் உலமாக்கள் எங்கே போய் யாரிடத்திலே கற்றார்கள்? எந்த மதரசாவிலே போய் ஓதினார்கள்? இல்லை. ஒரு எத்தனை ஆண்டு காலம் படித்தார்கள்? இல்லை. ஒரு வரையறை கிடையாது, ஒரு குறிப்பு கிடையாது. எத்தனை ஆண்டு காலம் வேணுமானாலும் கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் 7 வருட காலங்கள் என்று வந்தது, மதரசாக்கள் என்று வந்தது. இன்றைக்கு 5 வருட காலங்களாக சுருக்கப்படுகிறது. நாள் போக்கில் அது 3 வருடங்கள் ஆகலாம். அதிலும் கூட ஆலிம் கற்கிறவர்கள் உலக கல்வியையும் கற்க வேண்டும் என்று சொல்லி ஆங்கில வழியிலும் போதிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகிற நேரங்கள் குறைந்து, இப்படியாக இந்த ஞானம் ஆலிம் என்கிற இந்த போதனா முறை இருக்கிறதே, அது ஒரு பகுதியிலே குறைந்து கொண்டே போகிறது. இருந்தாலும் அவற்றின் மூலமாக அல்லாஹ் எப்படி ஷரியத்தை காக்கிறானோ, ஷரியத் சரிந்து விடாமல் எப்படி உலமாக்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறானோ, அப்படி தரீகத் என்கிற இர்ஃபானுடைய பாதை இருக்கிறதே, அதே அல்லாஹ் சங்கை மிகுந்த ஷேகுமார்களின் மூலமாக அல்லாஹ் காலம் உள்ளவரையிலே பாதுகாத்து வருகிறான். அல்லாமா ஹாஜா ஹபீபுல்லா ஷா கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் ஆலிம் இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த ஞான ரகசியங்கள், அவர்கள் ஃபைசுல் ஹபீப் என்று எழுதியிருக்கிறார்கள் ஞான ரகசியங்களை குறித்து. இர்ஷாதாதே ஹபீப் என்ற ஞான ரகசியத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் மெசேஜ், ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீக செய்திகள் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். அதுபோல அவுராதே ஹபீப், ஓதி உணர்வதற்கு, ஓதி பயன்பெறுவதற்குரிய வழிகளை திக்ர் அவுராதுகளை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி எழுத்துப்பூர்வமாகவும் அவர்கள் ஞான சேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்க பெரும்பெரும் எந்த பகுதிகளுக்கும் சென்று, நான் எதற்காக அவர்கள் எந்த பகுதியிலே சென்றாலும் அவர்களை அறிய முடிகிறது என்று நான் சொன்னதனுடைய காரணம் என்னவென்றால், தமிழகத்தில் எங்கேயாவது நாம் ஊர்களுக்கு பயான்களுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ செல்லுகிற போது ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது சந்தித்தால் 1, 2, 3 நிமிடங்களிலே ஏதாவது ஒரு வகையில் ஒரு கொலுக்கி விழுந்துவிடும். உங்கள் ஷேகை யார் என்று கேட்பார். நாம் நம்ம ஷேகை பேரை சொன்னால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. இப்படி போய் இந்த ஹாஜா ஹபீபுல்லா ஷா கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஷேக் குத்துபே இர்ஷாத் ஹாஜா ஆரிஃபுல்லா ஷா சிஸ்தி காதிரி கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் காட்டுமன்னார்குடியில் அடங்கியிருக்கிறார்கள். அவர்களை சொல்லப்படும். அப்படியானால் அந்த காட்டுமன்னார்குடியில் அடங்கியிருக்கிறாங்களே அவங்களான்னு கேட்பாங்க. ஆமாம், அவங்க தான். அவங்களுடைய கலீஃபாவா இவங்க எங்க அடங்கி இருக்கிறாங்க? சிங்கப்பூர்ல. இப்படி ஒரு மிக குறுகிய நேரத்திலேயே ஹாஜா ஹபீபுல்லா ஷா கத்தசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களை அறிந்து கொள்கிற எந்த ஊருக்கு போனாலும் அப்படி ஒரு உறவு ஏற்பட்டு விடும் என்பது என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டதை சொல்கிறேன். அப்படி ஒரு மகத்தான பணி அவர்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று அந்த இறை ஞானத்தை சொல்லி இருக்கிறார்கள்.
பல பேர் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். சென்று அங்கே யார் யாருக்கு முக்கியமாக போதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்குத்தானே போதித்தார்கள். அப்படி சென்ற இடத்தில் எவ்வளவு சிரமங்களை சகித்தார்கள். அப்படி பல சிரமங்களை இவர்கள் சகித்திருக்கிறார்கள். அதிலும் உலமாக்களாக இருந்தவர்கள். உலமாக்கல் என்று சொன்னால் சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய உலமாக்கல் அல்ல, அதற்கு மாற்றமாக இருந்த அஹ்லுல் பித்அத்தி வல் அஹ்வா என்று சொல்லுவார்களே, அப்படி பிதஅத்தான உலமாக்கல், முஅத்தஸிலி கொள்கையை உடையவர்கள், சுன்னத்துல் வல் ஜமாஅத்திற்கு முரணானவர்கள், அஹ்ல ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருந்த பகுதி. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், வட ஆற்காடு மாவட்டத்தில் உமராபாத் மதரசா இருக்கும், இன்றைக்கும் தெரியும். அந்த மதரசாவினுடைய முக்கியஸ்தர்களிலே ஒருவராக இருந்தவர்கள் மௌலானா முஹத்திஸ் இஸ்மாயில். முஹத்திஸ் என்று சொன்னால் ஹதீது கலையிலே வல்லுனர், ஹதீது கலையிலே தேர்ந்தவர்கள். ஒரு ஹதீது இருக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய ராவி ஹத்ததனா என்று வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து இவர்கள் வரை இந்த ஹதீதுக்குரிய தொடர்பு இருக்கும். அவர்கள்தான் ஹதீது ராவி என்று சொல்வார்கள். அதை முற்றாக அறிந்து வைத்திருக்கிறவர்கள் தான் முஹத்திஸ். அன்றைக்கு தென்னிந்தியாவினுடைய முஹத்திஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் முஹத்திஸ் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களிடத்தில் அங்கே உள்ள உலமாக்கள் சென்று இருக்கிறதுல பெரிய ஆலிம், அவர்களிடத்தில் சென்று சொல்கிறார்கள், நம்ம பகுதிக்கு ஒரு மனிதர் வந்து செல்கிறார், அவங்க பேர் ஹாஜா ஹபீபுல்லா, வந்து செல்கிறார். இவரிடத்தில் பல பேர் பையத் ஆகியிருக்கிறார்கள், ஆனால் அவர் ஆலிம் அல்ல. எனவே நீங்கள் அவரை போய் சந்தித்து அவரிடத்தில் விவாதித்து அவரை இனி நம்ம ஊருக்கு வரவிடாமல் பண்ணிடணும், அதற்கு நீங்க தான் சரியான ஆள் என்று முஹத்திஸ் இஸ்மாயில் அவர்களே அனுப்புகிறார்கள். இவர்கள் காட்டு மன்னார்குடிக்கு சென்று நம்முடைய தாதா பீர் ஹாஜா ஹபீபுல்லா ஷா கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் வந்திருக்கிற விஷயத்தை சொல்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வாங்க பேசும், அதை பற்றி பேசலாம் என்ற போது, முதலில் நீங்கள் இர்ஃபான், உங்களுடைய ஞான ரகசியம் என்ன எனக்கு சொல்லுங்கள் என்றார்கள். ஹஜா ஹபீபுல்லா ஷா குதுபைது ஆலம் அவர்கள் சொன்னாங்க, ஞான ரகசியத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் அதை சொல்லிவிட முடியாது. அதை சொல்ல வேண்டுமானால் யாருக்கு சொல்லலாம் என்றால், நீங்க என்னுடைய முரீது என்னிடத்திலே பையத்து பெறுவீர்களானால் சொல்லலாம். சும்மா வெறுமனே ஞானத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. அப்படி உங்களுக்கு ஞானம் என்ன தெரிய வேண்டுமானால் என்னிடத்தில் பையத்தாகுங்கள் என்றார்கள். இவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். சரி, பையத்தானா தானே சொல்லுவீங்க, நான் பையத்தாகிறேன். என்னிடம் பையத்தாகுவதற்கு ஒரு நிபந்தனை, நீங்கள் எந்த மதஹபை தழுவியவர்கள் என்று கேட்டார்கள். அவங்க அஹ்ல ஹதீஸ், எந்த மதஹபையும் தழுவாதவர்கள், எந்த இமாம்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இல்லை அப்படி இருந்தால் முடியாது, நீங்க மதஹபை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி இமாம்களை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு பையத்து தருவேன் என்றார்கள். அப்ப இவங்க முடிவுக்கு வந்தாங்க, என்ன இவர் இப்படி தட்டி கழித்து கொண்டே போகிறார், சரி மதஹபை தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஷாஃபி மதஹபையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள். ஏனென்று சொன்னால் மதஹபில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள் இருக்கிறது ஹதீஸுக்கு முவாஃபகத்தாக இருக்கும். ஒவ்வொரு சட்டத்தின் பின்னணியிலும் ஹதீஸை சொல்லுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய போங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஜ்திஹாத் இஸ்திம்பாத் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு இமாம்களுக்கும் ஒவ்வொரு கலை. இவர்கள் ஹதீஸ் அஹ்ல ஹதீஸாக இருக்கிற காரணத்தால நான் ஷாஃபி இமாமை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள். ஹைர், ஏதாவது ஒரு இமாம், நமக்குள்ள இமாம்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது, 4 இமாமும் நமக்கு ஒன்றுதான், 4 இமாம்களும் நமக்கு ஒன்றுதான். எனவே இமாம்களில் நீங்க யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் ஷாஃபி மதஹபை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் சொன்னபோது, அதற்கு பிறகுதான் இவர்கள் பையத், தன் ஞான ரகசியத்தை கொடுக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம், ஞானத்து பியாலா அந்த கொடுக்கப்படுகிறது, அந்த ஞான ரகசியம் சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான். மகுடியின் நாதம் கேட்டு மயங்கிவிடும் நாகம் என்று சொல்லுவார்களே, அப்படி அந்த ஞான ரகசியம் உள்ளே செல்ல செல்ல இவர்களுக்கு ஒரு மஸ்து நிலை ஏற்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு ஊர் போய் சேர்ந்தார்கள். அமராபாத் போயிட்டாங்க. அங்கே உள்ள உலமாக்கள் இவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வந்தவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். 3 நாள் ஆகிவிட்டது. இன்று வருவார்கள் என்று பார்த்தார்கள், நாளை வருவார்கள், நாளை மறுநாள் வரல. 3 நாள் ஆகிவிட்டது. என்ன ஆயிற்று தெரியலையே என்று அந்த உலமாக்கள் வந்து சந்தித்து, என்ன ஹஜ்ரத் போனீங்களா, போன விஷயம் என்னாச்சு, என்ன சந்தித்தீர்களா, பேசினீர்களா, என்ன சொன்னாங்க என்று கேட்கிறார்கள். அப்படி பேசுகிற போது
இவர்கள் தலைகுனிந்து இருந்தவர்கள் நிமிர்ந்து சொன்னார்கள், உனோ படே ஹஸ்தியும், அவங்க ஒரு பெரிய மகானுப்பா அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு பெரிய மகான் என்று சொன்னார்கள். சுற்றி இருந்தவர்களுக்கு, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, உங்களை அனுப்பித்தானே அவர்களோடு விவாதிக்க அனுப்பி வைத்தோம் என்ற போது, இல்லை நானும் அவர்களுடைய சிஷ்யன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி உமராபாத் மதரசாவில அவர்கள் வகித்த அந்த பதவிக்கு ரிசைன் லெட்டர், ராஜினாமா எழுதி கையில் கொடுத்து, இனி நான் அந்த மதரசாவுக்கு எனக்கு தொடர்பில்லை என்று கொடுத்தார்கள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு மிகப்பெரிய கல்வி ஞானி முஹத்திதாக திகழ்ந்தவர்கள். ஆனால் அந்த கல்வி ஞானம் இவர்களுடைய ஆன்மீக ஞானத்திற்கு முன்னாலே அடிபணிந்து விட்டது. ஆன்மீக ஞானத்திற்கு முன்னாலே அடிபணிந்து விட்டது. இதுதான் இயற்கை.